Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ட்ரைகலர் மைதா பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்மளோட தேசிய கொடி கலரில் கிடச்சிருக்கும். ஆரஞ்சு, ஒயிட், க்ரீன் அந்த மாதிரி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதிகமான இன்க்ரீடியன்ட் தேவைப்படாது. கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துகிட்டு ஒரு பேனில் ஆட் பண்ணணும். அந்த பேன் நல்லா சூடான பின்னாடி ஆட் பண்ணுங்கள். இந்த 5 டேபிள் ஸ்பூன் நெய் இந்த பர்ஃபிக்கு கரெக்டாக இருக்கும். வேணும்னா நம்ம அந்த பர்ஃபி அடுத்த ஸ்டேஜ் கிண்டுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணுற நெய்யே போதுமானதாக இருக்கும். நம்ம அல்வா அந்த மாதிரி ஒரு சில ரெசிபீஸ்க்கு நெய் அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி இந்த மைதா பர்ஃபிக்கு ரொம்ப தேவைப்படாது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஆட் பண்ணுறதே போதுமானதாக இருக்கும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்த பின்னாடி அந்த நெய் நல்லா உருகிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மைதா மாவை அந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த மைதா மாவை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடாக இருக்கணும். அது வரைக்கும் அதை நல்லா வறுத்துட்டு அதுக்கடுத்து சர்க்கரை பாகு காய்ச்சணும். இந்த மாதிரி மைதா பர்ஃபி அல்லது காராச்சேவு மிக்சர் இந்த ரெண்டுதும் வீட்டில் இருந்தது அப்படின்னா டக்குன்னு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் வெளியே போயிட்டு ஸ்வீட்டு காரம் இந்த மாதிரி வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி மைதா பர்ஃபி மிக்சர் இந்த மாதிரி எப்பவும் ப்ரிப்பேர்டாக ரெடி பண்ணி வீட்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பதட்டமும் இருக்காது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா. இப்போது அந்த ஃப்ரை பண்ண மைதாவை ஒரு தட்டில் கொட்டிடுங்க. அதே பேனில் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவுக்கு 2 கப் சர்க்கரை, அதில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கம்பி பதம் வரணும். அந்த ஒரு கம்பி பதம் வந்த பின்னாடி நம்ம நெய்யில் வறுத்த மைதா மாவை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற அந்த கரண்டி வச்சு அந்த கட்டி கட்டியாக இருக்கிற அந்த மாவை நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். நான் இப்போது கொஞ்சம் லைட் ஃப்ளேவராக நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணுறேன். இதுக்கடுத்து நான் நெய் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே நம்ம 5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கோம். அந்த நெய்யே போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கும் இப்போக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. அந்த மாவு எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி அது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிட்டு வருது. இதையும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த பேனில் ஒட்டாமல் நம்ம கரண்டி வச்சு எங்கெங்கே மூவ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் அது சுற்றி வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இதை பாயில் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க அப்பப்போ. இப்போ கொஞ்சம் திக்காகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஏலக்காயை பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கரண்டி எங்கே இழுத்தாலும் அது வரணும். அந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாட்டோம். ஆஃப் பண்ண பின்னாடி இந்த மாதிரி 3 பவுலில் ஈக்குவல் போர்ஷனாக பிரித்து வச்சுருங்க. ஒரு இதில் க்ரீன் கலர், ஒரு இதில் ஆரஞ்சு ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இதை ப்ளைன் ஒயிட் கலரில் விட்டாச்சு. உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருக்குது அப்படின்னா அந்த க்ரீஸ் பண்ணுற பேனில் அடியில் ஒட்டிடுங்க. என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை, அதனால் அந்த பாத்திரத்தில், அதாவது அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற அந்த கண்ணாடி பவுலில் நெய்யை நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண அந்த மைதா மாவு இருக்கு இல்லையா, அந்த பர்ஃபி மாவு இருக்கு இல்லையா, அதை ஊற்றிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு லேயர், அடுத்து அந்த ஒயிட் லேயர், அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ண அந்த க்ரீன் கலர் லேயர். இது 3ஐயும் ஈக்குவலாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆறின பின்னாடி கத்தி வச்சு நல்லா பீஸ் மாதிரி கட் பண்ணணும். ஸ்கொயர் ஷேப்பில், ரெக்டாங்கிள் ஷேப்பில், உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுபடி கட் பண்ணிடலாம். நல்லா ஆறின பின்னாடி இப்போ 3 கலரையும் ஆட் பண்ணி நல்லா செட் பண்ணிட்டோம். இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின பின்னாடி கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா சூப்பராக கட் ஆகும். அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அல்லது அந்த கத்தி வச்சே அந்த பீசஸை தனித்தனியாக எடுத்துடலாம். கீழே பட்டர் பேப்பர் இல்லாதனால நம்ம கத்தி வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். கீழே நீங்கள் பட்டர் பேப்பரை விரிச்சிட்டு அதுக்கடுத்து இதை ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுத்துனாலே வந்துடும்.
இப்போது பாருங்கள் சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட ட்ரைகலர் மைதா பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.